இனிய இதமான காலை தென்றலில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23, குறள் எண் 222. ஈகை நல்லாறு எனினும் கொளல்மீ தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஏற்ற வீட்டுலகிற்கு நல்ல நெறி என்பார் உளராயினும் அது தீது. ஈந்தார்க்கு அவ்வுலகு எய்தல் இல்லை என்பார் ஊராயினும் ஈதலே நன்று என்கிறார். விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். பிறரிடமிருந்து பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பது நல்லது. அதாவது பிறர்க்கு கொடுக்க வேண்டும் என்பது ஈகையை வற்புறுத்துகிறார். அது ஒருத்தர் வாங்கி கொடுக்காமல் மேலுலகம் இல்லை என்றாலும் அவன் ஈகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவனுடைய அர்த்தம். அதிகாரம் 49, காலம் அறிதல். குறள் 482. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசன் காலத்தோடு பொருந்த வினை செய்து ஒழுகுதல் ஒருவர் கண்ணும் நில்லாது நீங்கும் செல்வத்தை தன்கண் நீங்காமல் பிணிக்கும் கயிறாம் என்கிறார். காலத்துக்கேற்ற, அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன், காலத்துக்கேற்ற முயற்சியை செய்தல் தன்னை விட்டு செல்வம் நீங்காமல் கட்டுகின்ற கயிறு போன்றதாகும். அதாவது பாருங்க என்ன அருமையாக சொல்லியிருக்காது. காலத்துக்கேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதாவது முயலாமை இயலாமை ஆகலாம், முயலாமை இயலாமை ஆகலாம். தளர்ச்சி இல்லாமல் முயற்சி உடையார் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். தாமஸ் ஆல்வா, உதாரணத்திற்கு தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கொள்வோம். அவருடைய பெற்றோர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லும்போது அந்த ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியர் பெற்றோர்களிடம் தனியாக அவரை விட்டுவிட்டு தனியாக கூட்டியாந்து இவரை பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாது, அவருக்கு சில ஊனங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விரட்டி இது பண்ணிட்டாங்க, பகிஷ்கரிச்சிட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மறுத்து விட்டார்கள். அதை இவர்கள் தன்னுடைய மாணவன், அப்பெற்றோர்கள் தன்னுடைய மகன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சொல்லவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கு பல அரிய முயற்சிகளை செய்தார். முயற்சிகளை செய்து கண்டுபிடிப்புகளுக்கு உள்ளன அந்த தியரி, அந்த தியரிகளையெல்லாம் குறித்து விட்டார். ஆனால் அந்த ஆராய்ச்சி கூடமே முழுவதும் தீயில் எரிந்து கரிந்து விட்டது, அழிந்து விட்டது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, சிரித்திருக்கிறார். மீண்டும் அந்த ஆராய்ச்சி கூடத்தை நிறுவி அவருடைய விடா தொடர் முயற்சியாலும் விடா உழைப்பாலும் அந்த மின்விளக்கை கண்டுபிடித்தார். அந்த மின்விளக்கை கண்டுபிடித்ததனால்தான் உலகமே இருண்ட இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தன. அவர் அதை கண்டுபிடிக்காவிட்டால் நாம் எல்லாம் இருளில்தான் இருந்திருப்போம். சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமாக அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. மின்விளக்கை கண்டுபிடித்திருக்காரு, எவ்வளோ அற்புதம். மறக்க முடியாத மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது மட்டும் இல்லை, அவரை பள்ளிக்கூடத்திலேயே சேர்க்க மறுத்து விட்டார்கள். எப்படி இருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்திலேயே சேர்க்க மறுத்த மாணவன் தன்னுடைய ஆராய்ச்சியால் அவன் மின்விளக்கையே கண்டுபிடித்திருக்கிறான். இதுக்கு மேலே வேணுமா? முயற்சி தளர்ச்சி அடையக்கூடாதுங்க. ஒருவன் தளர்ச்சி அடைந்தால், முயற்சி இல்லாமல் தளர்ச்சி அடைந்தால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியாது. முயலாமைதான் இயலாமையாகுமே தவிர முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள்.
மனிதன் மாணவ செல்வங்களே உங்களுக்குத்தான் சொல்கிறேன். நீ சக ஆளுகளுக்கு நான் சொல்லலை, என்னுடைய வயதுக்காரர்களுக்கு சொல்லவில்லை. காரணம், அவங்க எதையும் அவங்களுடைய குணத்திலிருந்து அவங்க கடைசி வரையும் மாற மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க இப்படியே வாழ்ந்து வந்துட்டாங்க. இனிமேல் போய் அவங்க முயற்சி செஞ்சு எதை செய்ய போகிறாங்க? அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்காக தான் சொல்கிறேன். மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும், முயற்சியுடன் படிக்க வேண்டும். தாம் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வர வேண்டும், அல்லது ஒரு பெரிய மருத்துவராக வர வேண்டும், அல்லது ஒரு பெரிய பொறியாளராக வர வேண்டும். இப்படி பல வகை எண்ணங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அடுத்து ஒரு குறளையும் சொல்கிறேன். இது நான் எப்பவும் சொல்லக்கூடிய குறளுங்க. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இது நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் இப்போதிருந்தே கடைப்பிடிக்க வேண்டும். அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அடுத்தவனை பார்த்து அவன் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான்னா அவனுடைய உழைப்பும் படிப்பும் அப்படியே அதை பற்றி நினச்சிக்கிறணும். அதனால் இப்போ அதை பற்றியே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அழுக்காறு ஒருவனை தீயில் அழித்து விடும். பொறாமை என்ற தீ அவனை அழித்தே விடும். நிச்சயமாக அதோடு மறுக்கவே முடியாதுங்க. பொறாமை என்ற தீ மட்டும் அவனை அழித்தே விடுங்க. அது மறுக்க முடியாத உண்மை. எழுதி வேணால் எல்லாருமே எழுதி வச்சுக்கிறீங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன். நீங்களே பார்க்கலாம். ஆஹா, திருக்குறளை படிங்க, நிச்சயமாக மாறிடுவீங்க. நீங்கள் நான் சொல்கிறது கூட கேட்க வேணாம். நான் என்ன திருக்குறளுக்கு உரையாக எழுதியிருக்கேன், உரை கூட எழுதலை. நான் பரிமேலழகர் உரையையும் மூவா உரையையும் தான் படிச்சிட்ருக்கேன். நான் உரை எழுதவில்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என அதை சுருக்கி இருக்கேன். சில விஷயங்களை எப்படி செய்ய எழுதணும், மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும் என்று சொல்லிட்டு. அதனால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அடுத்து ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஒருவனுக்கு தன்னுடைய பொருளை இறக்கின்றவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதுதான் ஈதல் இசைபட வாழ்தல். அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதுதான் ஊதியம், நம்ம உயிர்க்கே நல்லது அப்படின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இது ஒரு ஈதல் ஏற்கனவே உள்ள ஈதல் முதல் குறள். ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொன்றையும் பதிச்சிருப்பார். அப்புறம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பாருங்கள், 5 தடவை வரும் இதில். எங்களுடைய பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இதை, கலைமாமணி கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இதை அடிக்கடி சொல்லுவாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது 5 முறை வரும். அதாவது பின்வரும் அணித்தொடர்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். அதனால் நீங்கள் எப்போவுமே மாணவ செல்வங்கள் ஒரு திருக்குறள் பொழிப்புரையுடன் படிக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் பொழிப்புரையே தேவையில்லை, இதை பார்த்தாலே அப்படியே நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சொல்கிறேன். மீண்டும் நாளை, நன்றி வணக்கம். மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம்.